எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்னக்கு பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். என்ன சூப்புனா என் கையில் இருக்குது பாருங்கள், முருங்கைக்கீரை சூப்பு தாங்க. சீக்கிரம் செஞ்சிடலாங்க, ரொம்ப ஹெல்த்தி. வாரத்துக்கு ஒரு சூப்பு நம்ம குடிச்சாகணுங்க. அதனால் உங்களுக்கு வேண்டி நான் முருங்கைக்கீரை சூப் போடுறேங்க, பாருங்கள் மறக்காமல். நான் இது உருவலாம் பாருங்கள். நம்ம முருங்கைக்கீரை நல்லா உருகி வச்சுட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒன்றுக்கு ரெண்டா அப்படியே இப்படி தாங்க உருகுங்க அந்த தண்டோடு. அப்போ தாங்க அந்த சாறு நல்லா இருந்து. ஒரு ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இத்தினோண்டு வெந்தயம் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இதை நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிக்கலாங்க. நான் ஏன் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துனா இதெல்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதுங்க. வாரத்துக்கு 1 முறை 2 தடவை இந்த முருங்கைக்கீரை சூப்பு வச்சு கொடுத்தா சுகர் கம்மியாகுங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த முட்டி வலி, கை வலி, கால் வலியெல்லாம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படியோ ஒரு 1/2 டம்ளர் குடிக்க வைங்க. நல்ல இரும்பு சத்து இருக்குதுங்க. வாரத்துக்கு 1 முறை 2 தடவை இந்த முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிங்க. இந்த முருங்கைக்கீரை எல்லா பக்கம் எளிதாக கிடைக்கக்கூடியதுங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி இது உணவுலையும் சேர்த்திக்கலாம். பருப்பு வச்சுக்கலாம், கீரை பொரியல் பண்ணிக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம். நிறைய முருங்கைக்கீரை டிஷ் நான் போடுறேங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பண்ணாதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம போடுற வீடியோ எளிதாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா காயிட்டுங்க. நம்ம பாருங்கள், மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்குறோம். பூண்டு சின்ன வெங்காயம் அதையும் கொஞ்சம் தட்டி வச்சுருக்குறோங்க. 1/2 தக்காளி, மஞ்சள்தூள், உப்பு. இவ்வளோதாங்க நம்ம இந்த சூப்புக்கு. சிம்பிளாகவும் இருக்குங்க, ஆனால் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே நம்ம தட்டி வெட்ட பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் வணங்கிடுச்சு. ரொம்ப வணங்கிக்கிறாங்க, சும்மா லைட்டாக தான் வணங்கணுங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு. அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சீரகம் தட்டி வச்சு அதையும் பொடி பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. போதுங்க. வணங்கணும். இந்த தக்காளி அரை தக்காளியும் கூட இல்லைங்க, அதுதான் நான் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா போட்டு இது பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் நம்ம முருங்கைக்கீரை மெயினானதுங்க, இது அலாசி வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாங்க. வணங்கிட்டுங்க, பார்க்கலாம். நல்லா வணங்கிடுச்சுங்க. வணங்கணுன்னு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது எடுத்து உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து மிக்ஸி போட்டு ஒரு அரைச்சி அதுக்கப்புறம் இதில் கொட்டி தண்ணியும் கூட ஊற்றிங்க, அது நல்லா தான் இருக்குது. நான் இப்படியே தண்ணி ஊற்றுறேங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ சூப்பு நிறைய ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த நல்லா ஃபில்டர் ஆகி ஒரு டம்ளர் வந்தாலே போதுங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்துங்க. பாருங்கள், கொஞ்சம் நெய் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சுங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருக்குறேங்க. குடிக்கிறக்கூடியெல்லாம் போட்டால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. சூப் மாதிரியே தெரியாது. எல்லாம் குடிச்சிக்குவாங்க. இல்லைன்னா அது இப்படி பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒருத்தர் குடிக்க மாட்டாங்க, வேணான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது சூப்பு. முருங்கைக்கீரை சூப்புங்க. இது மிளகெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கறனால சளியெல்லாம் இருந்தாலும் நல்லா இதாகுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்போ அதுக்கப்புறம் நம்ம சூப்பை பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை சூப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எங்கள் வீடே நல்லா மணக்குதுங்க அந்த சூப்பு. இப்போ நம்ம இதை வடிகட்டி மிக்சியில் போட்டு இந்த தலையில் அரைச்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறது. நல்லா வடிகட்டிடலாங்க. இப்போ பாருங்கள், அந்த முருங்கைக்கீரை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நான் நிறைய அடிக்கலுங்க, 1க்கு 2 தான் அரைச்சி வச்சுருக்குறேங்க. இதையே நம்ம இப்போ சூப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி, வேக வச்சு சூப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. அப்படியே குடிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப என்னடா இவ்வளோ வேலையை இந்த சூப் வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஆமாங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அவ்வளோ பணம் செலவி அவ்வளோ நேரம் உட்காடுறாங்க. இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிங்க. உண்மையாகவே நல்லாயிருக்குது. சூப்பு வீடே மணக்குதுங்க. நம்ம சூப்பு உங்களுக்கு வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை உங்களுக்கு சூப் போடுறாங்கனாலும் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. காரணம் சூப்பராக இருக்குது சூப்பு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. கொதிச்சுட்டு இந்த சூப் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சூப்பு கண்டிப்பாக வச்சு குடிங்க. வேலைன்னு சொல்லி வைக்காமல் விட்டுறாதீங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க.
நீங்களும் குடிங்க. நீங்களும் வேலைக்கு போவீங்க, வீட்டில் வேலை செய்வீங்க. அதனால் இது வாரத்துக்கு ஒருக்கா குடிங்க. சுகருக்கு, ப்ரெஷருக்கு, நம்ம வர அட்டாக்குக்கு, சளிக்கு, இரும்பலுக்கு எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க. உங்களுக்கே தெரியும். சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிங்க. பாய்ங்க.